நம்ம உடம்புல இருக்கிற கழிவு நம்ம வந்துட்டு மோஷன் மூலியமா வெளியேற்றுறோம், யூரினேஷன் மூலியமா வெளியேற்றுறோம், நம்ம எக்ஸேல் ஒரு விதமான கழிவு. ஸோ இது மாதிரி நம்ம கழிவை வந்துட்டு வெளியேற்றுறோம். ஆனால் 90% கழிவு தோல் மூலியமா வெளியில போகுது, வியர்வையா வெளியில போகுது, காத்தா வெளியில போகுது. ஸோ நம்ம தோல் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இறுக்கமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க நம்மளுடைய கழிவு வெளியேற்றமும் வந்துட்டு பாதிக்கப்படுது. ஸோ நம்ம குளியல் அப்படிங்கிறத நல்லா திருப்தியா ரொம்ப நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த மாதிரி நல்லா வந்துட்டு தேய்ச்சி வந்துட்டு குளிக்கணும். ஸ்கின்ல வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஓட்டைகள் எல்லாமே நல்லா ஓப்பன் ஆகும். அது நல்லா ஓப்பன் ஆச்சு அப்படின்னாக்க நல்ல பிராணன் நல்ல காத்து வந்துட்டு உடம்பு வந்துட்டு அப்சர்வ் பண்ணும். வீசிங், ஆஸ்துமா இது மாதிரியான தொந்தரவுகள் எல்லாமே வந்துட்டு நம்ம ஸ்கின்னை நல்லா பராமரிச்சோம்னா அந்த தொந்தரவு நம்ம முழுமையாக அதுல இருந்து குணமாகலாம். அண்டு நம்ம தோள்கள் ஆரோக்கியமா இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஈவன் வந்துட்டு ரிச் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல போனா கூட அந்த நேச்சரை நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். நம்ம வந்துட்டு சன்லைட்ல நின்னா விட்டமின் டி கிடைச்சிரும்னு சொல்றாங்க. நம்ம தோல் ஆரோக்கியமா இருந்தால் மட்டும்தான் ஈவன் அந்த சன்லைட்டை கூட அது ரிசீவ் பண்ணும். அது இல்லை அப்படின்னா அந்த சன்லைட்டை ரிசீவ் பண்ணாது. அப்போ நம்ம எங்கே போனாலும் பிரயோஜனமே இல்லை. முதல்ல தோலை நம்ம சரியாக பராமரிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இது மாதிரியான ஒரு ரிச் இன் நேச்சருக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னாக்கா அது எல்லாத்தையும் வந்துட்டு அது ரிசீவ் பண்ணிக்கும். அது ரிசீவ் பண்ணிடுச்சுன்னா 90% நமக்குள்ள நம்ம வெல்னஸ் நம்ம கொடுத்துட்றோம்.